இந்த கொரோனா போல எங்க இருந்தீங்க நீங்க? கொரோனா வந்துதா? அப்ப எங்க இருந்தீங்க? அம்மா கிட்ட பால் கொடுத்தா எங்க தெரியுமா இருந்தா மலைக்கு மேல இருந்தா அதனால கொரோனா அப்ப நீ ஆட்டு இருந்தா அப்பயே தூக்கி போட்டுருக்க கொஞ்சம். என்ன அந்த கொரோனாவில போட்டுருப்பேன். ஐயா கொரோனாவில மடக்கு என் பாயில வச்சுன்னு உங்களை தூக்குண்டாங்க கேக்குறியா? இன்னும் கூட கொரோனா ஊசி போடாம அந்த வெறி நாய் யாரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒரு நாளுக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் அவன் ஒரு நாளுக்காக கொடுத்தான் ஊருக்காக போட்டும் காலையில இருந்து காய்ச்சி வேற ஒரு 200 கொடுக்க மாட்டோம் போட முடியும் காலையில இருந்து 200 காய்ச்சி கொடுக்க மாட்டோம் அப்படியே போட்டோம் அவர் பெரிய தட்டு வாங்கிக்கலாம் நடக்கட்டுமே புத்திக்குதா மன நல்லா தானே இருந்தான். ஆமா அவன் என்ன பண்ண நீ அவன் வார்த்தை வந்து இடமா விட்டான். ஆமா வீண் வார்த்தை விட்டான் அடிச்சான் சரி போனா போட்டோம் அதை விடு முதல்ல மூச்சு வந்தா பாரு மூச்சு வந்தா பாருங்க மூச்சு பாருமா ஆமா சூத்துல கை வச்சு பாருங்க இருக்குது மூச்சு மூச்சு ஐயா பாலுகளை ஊத்தணும்டா என்னத்துக்கு மூச்சு போடா ஊத்திட்டு 1,10,000 50 மணிலாம் பாக்குறீங்க பால் ஊத்திட்டு நல்லாப்பா ஊத்திப்பா கிடைக்கிறா பாஸ் ஆகும் சத்தியம் அவரு கேட்க மாட்டாரு அவரு உறைஞ்சு போய் நிக்கிறாரு சத்யா உமா வந்துக்கிறாடா உங்க பாப்பா வந்துக்கிறா உங்க அக்கா வந்துக்கிறாடா உக்கா வீட்டுக்கு உங்க மாமா வந்துக்கிறாரா உங்க பாட்டி வந்துக்கிறாடா அதெல்லாம் நடக்காது உங்க தாத்தா வந்துக்கிறாடா ஏன்னா உன் கூச்சா வந்துக்கிறா அதெல்லாம் நடக்காது சரி இது எழுப்புட்டு எனக்கு வழிக்குது நானே உனக்கு போய் எங்க செஞ்சல போய் லாரி சுற்றி வாங்கணும் 2 பேரும் 10 உனக்கு வந்தா ஆளுக்கு 10 போட்டுவோம் எனக்கு வந்தாலும் ஆளுக்கு 10 போட்டுவோம் ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு வாங்கினுங்க போட்டு வாங்கணும் ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு அந்த 1 லட்சம் பணம் இவனுக்கு ஊந்து போச்சு இவனுக்கு ஊந்துக்குது எனக்கு ஊழல இல்ல இந்த 1 லட்சம் பணம் என்னோட சேர்ந்து நல்லவனுக்கு போறது என் மேல கை வைக்க மாட்டான் உன் அம்மா ஒர்க் பண்ணிக்கே போறதுன்னா என் மேல கை வைக்க கூடாதா நீ
என்ன நான் கேட்டேன் நீ யார் கேட்கறா கொடுக்க மாட்டேன் மாமியாவது இருக்கு எல்லாம் கேட்டு வந்துக்கிறான் அது மாமியா பீரா சாவி பீரா சாவி எங்க வச்சுக்கிறா அது புது பீரா அது புது பீரா அந்த காலத்து பீரா அந்த காலத்து பீரா அது இப்ப நான் போனதுல இருந்து நான் தான் சாவி ஓபன் பண்றது உங்க மாமியார் தான் மாமியார் இல்லடா மாமியா பீரா அந்த சாவி கட்டின்னு வந்துடுறான் மாமியாரோட நான் கட்டிக்கிறான் அந்த கொஞ்சம் கட்டி வச்சுக்கிறாங்க அது மாதிரி தானா ஆமாங்க ஆமா மாமியார் சாவி உடனே கட்டிக்கிறா ஓ அதான் ஒரு சாவியா ரெண்டு சாவியா உனக்கு தெரியாது அம்புக்கு மட்டும் தான் தெரியுது யாருக்கும் தெரியாது ஆமா ஆமா நான் கேட்கல ஆமான்னு ஒத்துப்போம். ஆமா ஆனா இப்ப கேட்க மாட்டாங்க அண்ணன் ஏன்னா இது மாதிரி உனக்கு சந்தேகம் மாமியார் சாவி கொண்டாந்துக்கிறியா இங்க ஏதோ அடிச்சு குடிச்சு ஓட்டி பார்த்தா ரெண்டாவது பீரா திறக்க முடியாது மாமியார் தான் மாமியார் திறக்க முடியாது மாமியார் பீரோட மாமியார்ட்ட கொடுத்துக்க வந்துரு காலை ஊம்புற போற நீ வேறையா ஊம்புற காலை ஊம்பத்துக்கு காலை ஊம்பு காலு வாஞ்சிரும் அப்புறம் உரம் போக்கு ஐயா யாரு போற பக்கம் அன்பு கேட்டா அம்மா யார் உன் மம்மி யார் போய் வந்து சாப்பிட்டு போறேன் அம்மா மற்ற மாதிரி தானே இருக்கான் ஆட்டுக்குள்ள தண்ணி இருக்குது பக்கத்து வீட்டுல பொண்ணு இருக்கு ஆட்டுக்குள்ள தண்ணி இருக்கு பக்கத்து வீட்டுல பொண்ணு இருக்கு ஏரிக்குள்ள தண்ணி இருக்கு ஏரிக்குள்ள தண்ணி இருக்கு வீட்டுல பொண்ணு இருக்கு ஏரிக்குள்ள தண்ணி இருக்கு உள்ள பொண்ணு இருக்கு ஏரிக்குள்ள தண்ணி இருக்கு பொண்ணு இருக்கு மழத்தோம் கூட்டி இருக்கு கொத்து கொத்தா காத்து மழத்தோம் போடா கொத்து கொத்தா காத்து ஐயா வாழ போல தோலி ஐயா வாழ தோலி வாழ போல தோலி ஐயா வாயில யார் நான் விடவா உள்ள சேர்த்து சொல்லிய ஐயா விடவா 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 எங்க போச்சு ஏய் விடவா விடவா என்ன பண்றான்? என்னடா மகாராஜா பாய்ந்து எப்போ வந்தாலும் கத்திக்காதுடா மந்திரம் விடுற ஆமா கை நீட்டு மந்திரம் விடு ஓடு போட்டு போட்டு மந்திரம் அப்படி பாரு வாயில எச்சோடா இது ஐய் இப்ப என்ன செய்யறா போயிடுச்சு ஓன புடிச்சிக்காரங்க ஓடி போயிடுச்சு போட்டும் போட்டும் காத்து ஒரு பக்கம் அடிக்குது நம்ம மண்ணு ஒரு பக்கம் ஆளை இழுக்குது ஆரத்து கால் போகணும்னா முக்கா பக்கம் ஆரத்து திரும்புறது எச்சு ஒரு இந்த மாதிரி இடம் கிடைக்குமா வேற எங்கேயாவது ஏற்று கூட ஆறிங்க அந்த பழைய பூரா போ வீடு வேறுவேன் எவ்வளோ ஜாலகரை பட்டு காத்து பட்டமா இருக்குது இதுக்கு நடக்க முடியல அதுச்சா தொடக்காது அதுச்சா தொடக்காது அதுச்சா கம்யூனிட்டி மரியாதை இருக்காது தமிழ்நாடு மாதிரி போய் வரும் இனிமேல் வர மாட்டோம் போடா போடா இனிமேல் வர மாட்டோம் போய் படுக்க போறோம் போய் போயா என்னடா திமிரா சொல்ற கம்யூனிட்டி ஓகே குட் மார்னிங் திமிரா அம்முதையா ஆடுவோமா கொழுப்பா சரியா அடிக்கிறியா நம்ம பொண்ணுலாம் சாப்பிட்டுமா கம்முட்டு பண்ணலாம் நம்ம பொண்ணுலாம் யாருக்காக பாரு அது மானகட்ட உங்களை
அப்படி அப்பா ஏன் மச்சான் இந்த காசு கேட மானத்தை விற்கிறீங்க ஆனா அக்கலை கோயிலா கோல்வெடி தலையில கூத்தாடி முரணுவாங்க அதனால கூத்து வந்தா எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சாண்டா உண்மைதான் கோல்வெடி தலையில கூத்தாடி முறை கிடையாது முறை கிடையாது ஆமா உன் பொண்ணுதான் கோயிச்சு நான் உன் ஆம்பளை வீட்டு இல்லாம உன் வீட்டுக்கு வந்துருச்சு இல்ல ரெண்டாவது கல்யாணம் அவனுக்கு பண்ணி கூட வெடிக்க வரைக்கும் நான் கூத்தாட வரைக்கும் தான் அப்புறம் அப்பா அம்மா தம்பி தங்க எல்லாம் அதுதான் அடுத்த ஊருக்கு போ கொடுத்தான போட்டோம் அவனை ஓட்டின வண்டி தான் பாக்குறான் ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அந்த வருஷம் பண்ணிடலாம் வாங்க 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 அப்படிதான் ஓயா ஆய் போய் நான் அப்படிதான் என் விளக்கம் என் அமதையம் என் தந்தையார் தாயார் அப்படின்னு விளக்கமாக இருக்கணும் எனக்கெல்லாம் பூலாதான் தெரியும் எனக்கெல்லாம் தெரியும் என்னடா கையை கீழே யாரு தெரியுமா சரிங்க தெரியும் எனக்கு தெரியும் யாரு உங்க அட்ரஸ் யாரு சொன்னா எனக்கு தெரியாது என்னவா செஞ்சி பக்கம் செஞ்சு வைக்கும் சேக்குன்னத்தூர் ஊரு சேக்குன்னத்தூர் தாத்தா பேர் தையமுத்து தையமுத்து அப்பா பேர் தேசமுத்து ஆடமுத்து தேசமுத்து தேசமுத்து உங்க அப்பா பேர் தேசமுத்து உங்க அம்மா பேர் மல்லிகா உன் பேர் தமிழ்மணி மூல நெல்லிமல்ல போய் மாமியார வயசுல குடுத்தனம் பண்ணிக்கிற நாக்கா கூட வர முடியாது அது கிடையாது போய் மாமியார வச்சுக்கிறோம் தவறா நினைக்காதீங்க அவங்க வீட்டுல வந்து ஆம்பளை பிள்ளை கிடையாது அதனால மருமகன் மாமியார வச்சுக்கிறோம் நான் யார வச்சிருக்கேன் கூத்துக்கு வரும்போது பாத்ரூம்ல உங்க மாமியார் தொடப்பட்ட வச்சாங்களா அந்த உதவி வாங்கி கூத்துக்கு அது இந்த ஜென்மத்தை வச்சுக்கிறியா ஏன் அச்சாங்க தெரியுமா எதுக்கு அச்சாங்க பையன் மாப்பிள்ளை இங்க வெளியில போறாரு காத்து கருப்பு ஏதாவது புடிச்சிருக்கும் அதனால அடிச்சு அனுப்புனாங்க தொடப்பு கட்டால தொடப்பு கட்டால உதவி வாங்கினியா அது ஒரு ஜென்மத்தை வச்சுக்கிறியா ஏய் அது காத்து கருப்பு அடிச்சு தானே அடிச்சாங்க போடா அவன் யார் ரோல் போறாங்களா அவங்க வீட்டுல அவங்க கொண்டாடி வந்து திருப்பதி போயிட்டு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் குரல்ல போட்டு கூட்டாங்களா அவனும் போறான் படுக்கிறான் தூக்கம் வர மாதிரி அங்கே வரான் அவன் இன்னும் முடியலப்பா இப்ப என் மாமியாட்ட வந்து நான் பண்ணாரான் அப்படியே பாக்கலாம் சட்டம் மேலே வத்துல குத்தம் வருது இதுக்குதான் 3-4 காசு பூச்சி வச்சு என் மோன கதவாரு எங்க கிட்ட விட்டுரு தெரியுமா தம்பி எங்க கிட்ட விட்டுரு தெரியுமா கடல் ஓரத்துல விட்டுக்கிறான் புளியாமரம் கூட கிடையாது அம்மா எங்கேயாவது மூந்துக்கு இந்த பிறன்ற போறான் அவன் தரையோட தரையை ஓட்டிக்க கைவல்லிமாபுரி என்று சொல்லக்கூடிய ஊரு வேற புரி வேறடது கைவல்லிமாபுரி
ஏய் ஓய் மகர தேசம் மகதேசம் கைவல்வாபுரி கைவல்வாபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆண்டது ஆண்டது மரகத மன்னன் மரணமன்றன் மரகத மன்னனுக்கும் மரணமன்னக்கம் கற்பணி பொற்பணி கற்பணி போற்பணி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இரு தாய் இரு தாய் எனக்கு இரு தாய் ரெண்டு தாய் ஆமாண்டா எனக்கு ஒரு சந்தேகமாக என்ன அப்பா 2 பேர் சொன்னா கூட அம்மா ஒண்ணு சொன்னா கூட ஒத்துக்கலாம் அம்மா 2 பேர் சொல்றது அது எப்படி ஒத்து எந்த வித நியாயம் என் தந்தைக்கு 2 தாய்டா அப்படி உன் தந்தைக்கே 2 தாயா ஆமாண்டா ஆ, என் தந்தைக்கு 2 தாய் 2 தாய் உனக்கு 2 தாய் ஆமாண்டா என்னடா ஆமாண்டா என்னடா சொல்லுங்க அப்போது கிரகத்திலே என் தந்தைக்கு குழந்தைகள் கிடையாது ஆமாண்டா கொஞ்ச நாள் இருக்கு நேரத்திலே அப்போது சவத்திலே சிறந்தார் சவத்திலே சிறந்து இருக்கு நேரத்திலே ஒரு மாங்கனி கொண்டு வந்து கொடுத்தார் அதை கொடுத்தோடனே என்ன செய்தார் அந்த கனியை கொண்டு வந்து தயாரித்து கொடுத்தார் கொடுக்கும் அந்த கனியை இரு பாதியாக பிளந்து கொடுத்தார் கொடுத்தோடனே இவர் பாதி ஒரு பாதி கொண்டார் அப்படி கொண்டு இருவரும் மாசமாக இருந்து அப்போது ஏய் நான் பிறந்தேன் எப்படி பிறந்தேன் ஒரு கால் ஒரு கை ஒரு காது ஒரு மூக்கு ஒரு செவி பிறந்தது ஒரு பக்கம் அதே போல ஒரு சின்ன சந்தேகம் அப்படி பிறந்து இருந்தேன் பார்த்தார் சண்டையாகப்பட்டோர் தாயாகப்பட்டோர் பார்த்தார் அடடா அங்கள் நேரமாக பிறந்திருக்கிறது இந்த பஞ்சானது சரியில்லை அப்படி என்று என்ன நினைத்தார் என்ன செய்தார் தெரியுமா புழக்கடை சொல்லக்கூடிய சாக்கடையை கொடுத்து விட்டார் அதை மூஞ்சி பார்த்தா அப்படிதான் வந்துருக்கும் சரி விடுங்க ஏங்க இந்த பக்கம் ஒரு தாய் இந்த பக்கம் ஒரு தாய் ஆமாண்டா பாதுகாப்பு இருக்கிறது எடுத்தார் வீசினார் புழக்கடை சொல்லக்கூடிய சாக்கடை வீசினார் அப்போது இரவு ஜோதி நேரம் அந்த நேரத்தில் சர்தாருக்குரிய காளியா தேவி அந்த வழி மார்க்கமா வந்தது நகரம் வந்தது சரதேவி ஆமாண்டா வீரமாங்காளி அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் இந்த குழந்தையானது கூவா கூவா என்று கத்துது ஆமாண்டா அப்படி கத்துன்னு பார்த்தால் இது பிரிந்து பாதியா இருக்கிறது தனித்தனியா கலக்கிறது அப்படி என்று அந்த சரதியாவும் ஒன்றாக சேர்த்து ஒன்றாக்கினால் இவன் நாமதேயம் ஆமாண்டா சரதேவன் அருள் பெற்றனாலே என்னுடைய பெயர் சர்ராச்சண்டன்